ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி பிரமோவா பார்க்கல வாங்க. சேது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வருவாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்து பேசி புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. இந்த மாதிரி சேது மாமா வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் கூட பாசமாவே இருக்க மாட்டேங்கிறாரு. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இப்ப வரைக்குமே சேது மாமா வந்து என்கிட்ட அன்பா நடந்துக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நாங்க கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தோணிக்கிட்டு இருக்கு ஆண்டின்றாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, அப்படியெல்லாம் நினைக்காத சரியா. சேது ஏத்துக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் சரியா. அதனால இந்த வாழ்க்கைய எதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி எல்லாம் ஏன் புலம்பிட்டு இருக்கான்றாங்க. புலம்பாத போய் இருக்க முடியுமான்றாங்க. சேது மாமா எனக்கு கிடைக்கவே மாட்டாரோன்ட்டு எனக்கு தோணிட்டு இருக்குன்னு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, கண்டிப்பா உனக்கு சேது கிடைப்பான்றாங்க. இங்க பாரு, அந்த தமிழ் சேது தான் எல்லாம் பண்ணனு அவன் மேல பழிய போட்டு அவளை துரத்தில விட்டோம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சேது வருவாங்க. அப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிறத சேது பாத்தீங்கன்னா அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாண்டி, அந்த தமிழ் செல்வியுடைய ஃப்ரெண்டுக்கு அவதான் கல்யாணம் பண்ணி வச்சான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தானே வந்து அவளுடைய குரல்ல பேசி கல்யாணத்தவே முடிச்சு வச்சோம் அப்படின்றாங்க. பிளான் பண்ணி அவன் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சோம். வீட்டை விட்டு துரத்திட்டோம். சேது மாமாவும் நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவங்க பிளான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சேது கேட்டு ஷாக் ஆகுறாங்க. திரும்பி பார்த்தா சேது இருப்பாங்க. மாமா நீங்க எப்போ வந்தீங்கன்றாங்க. அதுவா, நீங்க முன்னாடி தமிழ் செல்வியோட விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அப்பவே வந்துட்டேன் மாமா. அது வந்துன்றாங்க. நீங்க ஹாலுக்கு வாங்க அப்படின்றாங்க. பேசணும்னு வாங்க. அப்பா அப்பான்ட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உடனே என்னையாச்சுன்றாங்க. இவங்க எவ்வளவு பெரிய கேவலமான காரியம் பண்ணியிருக்காங்கப்பான்றாங்க. இவங்களோட விஷயம் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு போச்சு சேதுவுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சாவித்ரி என்னையாச்சு, முதல்ல என்னன்றத பொறுமையா சொல்லியா அப்படின்றாங்க. அப்பா இவங்க என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? தமிழ் செல்வி ஃப்ரெண்டுக்கு தமிழ் செல்வி கல்யாணம் பண்ணி வச்சுதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவ தானே பண்ணி வச்சா, அதனால தான் வீட்டை விட்டு துரத்தணும். இல்லப்பா, அவ பண்ணி வைக்கல. அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது இங்க நிக்கிறாங்க ஐஸ்வர்யாவும் சித்ராமாவும் தான் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ராஜாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.